உதகையில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களையும் கண்டு ரசிக்கும் விதமாக சொகுசு சுற்றுலா பேருந்து சேவையை அமைச்சர் மு.பே. சாமிநாதன், அரசு கொறடா க. ராமச்சந்திரன் ஆகியோர் தொடங்கி வைத்து பேருந்தில் பயணம் மேற்கொண்டனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த ஆண்டு மே மாதம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெற்ற மலர் கண்காட்சியின் போது சுற்றுலா பயணிகள் தங்கும் தடையின்றி அனைத்து சுற்றுலா தலங்களையும் கண்டு ரசிக்கும் வகையில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் சொகுசு சுற்றுலா பேருந்து சேவை தொடங்கப்படும் என அறிவித்தார். அதன்படி உதகை படகு இல்லத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் சொகுசு பேருந்து சேவையை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன், அரசு கொறடா க. ராமச்சந்திரன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். மேலும் சுற்றுலா பயணிகளுடன் சுமார் 6 கிலோமீட்டர் பயணித்து இயற்கை காட்சிகளையும் கண்டு ரசித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மு.பே. சாமிநாதன், உதகையில் சுற்றுலா பயணிகள் பயன்பெறும் வகையில் 5 சொகுசு சுற்றுலா பேருந்து சேவை இயக்கப்படும் என்று கூறினார். மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டலோடு சுற்றுலாத்துறையின் மூலமாக சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்துக்கு வருகக்கூடியவர், குறிப்பாக ஊட்டி பகுதிக்கு வரக்கூடியவர்களுக்கு போட் ஹவுஸிலிருந்து பல்வேறு பகுதிக்கு சென்று வரக்கூடிய வகையில் இன்றைக்கு பேருந்து வழித்தடம் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்னும் 4 வழித்தடங்கள், மொத்தமாக 5 பேருந்து வழித்தடங்கள் சுற்றுலாத்துறையின் மூலம் மக்கள் பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையில் மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஸ்கேட்டிங் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு தனியாக ஒரு விளையாட்டு மைதானம் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் உதகை பட்வயர் பகுதியில் 1,85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட ஸ்கேட்டிங் மைதானத்தை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் திறந்து வைத்தார். முன்னதாக உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மைய அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 348 பயனாளிகளுக்கு 5,81 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீட்டுமனை பட்டாக்களையும் வனப்பகுதியில் வாழக்கூடிய 76 பழங்குடியினர்களுக்கு வன உரிமை சான்றுகளையும் அமைச்சர் மு.பே. சாமிநாதன், அரசு கொறடா ராமச்சந்திரன் ஆகியோர் வழங்கினார். மேலும் மாவட்டத்தில் 48 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற 58 பணிகளை பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு, மாவட்ட பொறுப்பாளர் K.M. ராஜு உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.